வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 17. மயங்கிய நிலையில் இருந்த அருந்ததியை மருத்துவமனையில் அனுமதிக்க அவளை நன்றாக பரிசோதித்த மருத்துவர் என்னவாயிற்று, எதனால் இவர்களுக்கு இப்படி மயக்கம் வந்தது என்று ரிச்சர்டிடம் விசாரித்தார். அவன் தனக்கு தெரிந்த விவரங்களையும் யூகத்தையும் அவரிடம் கவலையுடன் விவரிக்க அருந்ததியின் இரத்த மாதிரியை பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு முடிவிற்காக அவனை காத்திருக்க சொன்னார் அவர். அரை மணி நேரத்தை குழப்பத்துடன் கடத்தி கொண்டிருந்தவனை அழைத்து மருத்துவர் சொன்ன விவரங்களை கேட்டு அவனுக்கு மேலும் குழப்பம் அதிகரிக்கத்தான் செய்தது. உங்க தங்கச்சிக்கு கொடுத்த குளிர்பானத்துல மயக்க மருந்து எதுவும் கலக்கல, யாரோ தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் அந்த வகை கொஞ்சம் வீரியம் மிக்கது. ஒரு மாத்திரையே குறைஞ்சது மனுஷனை 7 மணி நேரம் எழவே விடாது. இது டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம சாதாரணமா எல்லா மெடிக்கல்லையும் கொடுக்க மாட்டாங்க. அநேகமா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ரெகுலரா இது தினமும் சாப்பிடுறவங்க தான் குளிர்பானத்துல கலந்துருக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட தான் இந்த மாதிரி மாத்திரைகள் எந்நேரமும் கையில இருக்கும். ஒண்ணு பயப்பட தேவையில்ல. நீங்க சொல்ற நேர கணக்குப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 மணி நேரத்துல உங்க தங்கச்சி தானா எழுந்துருவாங்க. அதுவரை இங்க இருந்தாலும் சரி, வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் சரி. வீட்டுக்கு எங்கே அழைத்து செல்வது என மனதில் சலித்து கொண்டவன், இங்கே இருக்கட்டும் டாக்டர், அவ முழிச்சோன்னு கூட்டிட்டு போற, தேங்க்யூ என்று எழுந்து அறைக்கு வந்தான். அருந்ததியின் அறையில் சென்று பார்க்க அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவளுடைய முகத்தையே சற்று நேரம் இமைக்காமல் பார்த்திருந்தவனுக்கு மனதில் பெரிய ஆயாசம் தோன்றியது. இந்த பொண்ணை நிம்மதியா வாழ விடாம இன்னும் யார் என்ன திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க? இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பவும் இதென்ன புது பிரச்சனை கிளம்பியிருக்கு? இனி இவ விஷயத்துல இன்னும் கவனமா இருக்கணும் என்று எண்ணமிட்டபடி கரங்களை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு சுவற்றில் சாய்ந்து நின்றிருந்தவனுக்கு லேசாக தலையை வலிப்பது போல் இருக்க சூடாக காஃபி அருந்த வேண்டி மருத்துவமனை கேண்டீன் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். செல்லும் வழியில் டாக்டர் சொன்னதையும் கருண் சொன்னதையும் முடிச்சிட்டு பார்த்து ஆராய்ந்தவனுக்கு அவன் கூறிய நடுத்தர வயது மனிதர் மீதான சந்தேகம் மேலும் வலுவடைந்தது. தூக்க மாத்திரவர் போடுறவர்னா தாராளமா அந்த மனுஷன் இதோட ஒத்து போறாரே. டேமேஜ், என்ன நினைப்புல இவகிட்ட அந்த வேலையை செஞ்சான்னு தெரியலையே. ஒருவேளை கருண் மட்டும் சரியா அந்த நேரத்துல அங்க வரலனா தான் உறவினரிடம் போய் சொல்லி அங்க இருந்தவங்களை ஏமாத்தி அவளை கடத்திட்டு போக பார்த்திருப்பானோ? அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருந்தது அவன் அப்படியே கண்டந்துண்டமா வெட்டி என்று மனதின் பொங்கிய ஆத்திரத்துடன் மானசீகமாக அவனை ஓங்கி அடிப்பது போல் காற்றில் தனது வலது கையை வேகமாக வீசினான். அடுத்த நொடி பின்னாலிருந்து ஆ என்ற மெல்லிய அலறு சத்தம் கேட்க பதறி அடித்து திரும்பி பார்த்தான் ரிச்சர்ட். மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சிறு தோட்டத்தின் வழியே யோசனையோடு கேண்டீனை நோக்கி சென்று கொண்டிருந்தவன் செய்த வேலையால் அவன் பின்னால் வந்து கொண்டிருந்தவள் கண்களை கசக்கியபடி நின்று கொண்டிருந்தான். தன் தவறு புரிய எச்சிலை விழுங்கியபடி தடுமாற ஆரம்பித்தவனிடம் எரிந்து விழுந்தாள் அப்பெண். யூ இடியட், அறிவில்ல? பொது இடம் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? உங்க வசதிக்கு கை கால வீசிட்டு நடக்கிறீங்க. அக்கம் பக்கத்துல ஆள் வருது தெரிய வேணாம் என்று பொறுமையபடி கண்களை திறக்க முடியாமல் அவள் மேலும் தேய்க்க ஆரம்பிக்க அவளிடம் என்ன காரணம் சொல்லி சமாளிப்பது என புரியாமல் திணறி போனான் ரிச்சர்ட். இல்ல வந்து ஐம் சாரி, நான் வந்து இல்ல கொஞ்சம் கை லேசா அது நரம்பு மாதிரி ஏதோ இழுத்து பிடிச்சிச்சு போல இருக்க. அதை சரி செய்யதான் கொஞ்சம் கைய உயர்த்தி வீசினேன். ஆனா வந்து உங்களை கவனிக்கல, அதாவது என் பின்னால நீங்க வந்துட்டு இருக்கத நான் கவனிக்கல என்றான் அவசரமாக மெல்லிய குரலே. ஆமாமா, அப்படியே கவனிச்சிட்டாலும் என்ற முனகியபடி இமைகளை திறக்க அவள் போராடி கொண்டிருக்க அவளுக்கு உதவும் பொருட்டு வேகமாக நெருங்கினான் ரிச்சர்ட். நான் வேணும்னா ஏதாவது என்று அவன் முடிக்கும் முன்னே வெடுக்கென்று சீறினாள் அவள். ஜஸ்ட் ஸ்டே பேக் என விலகி நிற்குமாறு கையை முன்னே நீட்டி அவனை எச்சரித்தவள் தன் கையில் இருந்த கைக்குட்டையை வாயில் வைத்து ஊதி அதன் வெப்பத்தை கண்களில் மெதுவாக ஒற்றி ஒற்றி எடுத்தாள். தோன்றிய தலைவலி எல்லாம் காற்றிலிட்ட கற்பூரமாக கரைந்து போயிருக்க காஃபி குடிக்கப் போவதை மறந்துவிட்டு அவளை கவலையுடன் பார்த்தபடி நின்றிருந்தான் நம் நாயகன். என லேசான எரிச்சலை சமாளித்து கண்களை அகற்றி அகற்றி
தன் உறுத்தலை குறைத்தவள் அது சரியானதும் செய்த முதல் வேலை தன் எதிரே பரிதாபமாக நின்றிருந்தவனை உறுத்து விழித்ததுதான். மீன் போன்ற விழியாள் என்ற ஓமைக்கு பொருத்தமாக கெண்டை விழிகளை கொண்டிருந்தவள் சற்றே அழுத்தி தேய்த்திருந்ததின் பலனாக இடது கண் நன்றாக சிவந்து காணப்பட்டது. தன்னால் தான் என்கிற குற்ற உணர்வோடு, கண்ணு ரொம்பவும் சிவந்துச்சு போல இருக்கே, எதுக்கோ ஐ டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வாங்க, இந்த வளாகத்திலே அதுக்கான தனிப்பிரிவு இருக்கு என்று வேகமாக மொழிந்தவனை குறுக்கே கை நீட்டி தடுத்தாள் அவள். அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும் என்றபடி தன் சிவந்த பார்வையால் அவனை வெட்டிவிட்டு திரும்பி நடக்கலானாள். அவளின் பேச்சில், என்ன ஈர வெங்காயமா என சிறிது வாயை பிளந்து நின்றவன் சட்டென்று சுதாரித்து அவள் பின்னால் ஓடினான். நீங்க கேண்டீன் தான் வந்தீங்க போல, ஆனா என்னால எதுவும் சாப்பிடாம. அவனை முடிக்க விடாமல் வெடுக்கென்று திரும்பியவள், அதுக்கு என்று பார்வையை இடுக்கினாள். இல்ல அது ஒண்ணும் இல்ல என தயக்கத்துடன் முணுமுணுத்த அவனை இதழ்கள் வலையை ஏளனமாக பார்த்தவள் சின்ன சிலுப்பலுடன் முன்னே நடந்தாள். அவள் தோள்களுக்கு இணையாக வெட்டப்பட்டிருந்த கூந்தல் அந்த சிலுப்பலுக்கு துள்ளி பின்னே விழ ரிச்சர்டையும் மீறி அவன் விழிகளில் மெல்லிய சுவாரஸ்யம் படர்ந்தது. நல்ல வேலைடா, காஃபி குடிக்க வரியான்னு எதுவும் நீ கேட்கல, இல்லனா உன் குற்ற உணர்ச்சிக்கு வடிகாலா அது நீ கேட்க போய் அவன் காலி அவதாரம் எடுத்திருப்பா. ஏற்கனவே எரிச்சலோட இருக்கா, முன்ன பின்ன தெரியாதவள்கிட்ட அப்படி கூப்பிட்டதுனால அவளும் சும்மா இருப்பாளா என்ன? அதுவும் சரிதான், பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும். லேசாக தலையை அழுத்தியபடி விடுதியில் தன் அறையில் படுத்திருந்த அருந்ததிக்கு முன்தினம் நடந்த நிகழ்வுகளால் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் மனதில் பெரும் அச்சம் படர்ந்திருந்தது. தனக்கு யார் அதை கலந்து கொடுத்திருப்பார்கள்? காரணம் என்னவாக இருக்கும்? அதுவும் ரிசப்ஷன் ஹாலில் அவ்வளவு கூட்டத்தினருக்கு மத்தியில் அத்தனை துணிச்சலுடன் செய்ய முயன்றிருக்கிறார்களே என்று எண்ணும் பொழுதே உடலில் மெல்லிய நடுக்கம் பரவியது. அண்ணன் கூறிய புதியவனின் தலையீடு மட்டுமில்லை என்றால் இன்றைய நிலை என்னவாக இருந்திருக்கும்? வேகமாக தலையணையில் முகத்தை புதைத்துக் கொண்டவளுக்கு விழிகள் ஊற்றெடுத்தது. என்னதான் வெளி உலகத்திற்காகவும் ரிச்சர்டிற்காகவும் தன்னை தைரியமானவளாக காட்டிக் கொண்டாலும் சிறுவயதில் ஏற்பட்ட பாதிப்புகள் இன்னும் உள்ளூர அடிமனதில் புதைந்து கிடந்து அவளை பலகீனமடைய செய்து கொண்டுதான் இருந்தது. அதற்கு அவளின் தனிமையும் ஒரு காரணம். தன் நிலையை வெளிப்படையாக யாரிடம் பகிர்ந்தாலும் மதிப்பிழந்து போகும் என்று எவ்வளவு நெருக்கமாக பழகும் தோழிகள் என்றாலும் அண்ணனின் உறவினர், பெற்றோரை இழந்த அனாதை என்பதோடு தன் விவரங்களை நிறுத்திக் கொள்வாள். எதையுமே தனக்கு உள்ளேயே வைத்து மருகும் பெண்ணிற்கு ரிச்சர்டின் ஆதரவு இருந்தாலும் உள்ளிருக்கும் வெறுமை அதை முழுமையடையாமல் அரைகுறையாக வைத்திருந்தது. இவளை விடவும் மோசமாக சமுதாயத்தில் பார்க்கின்ற கேள்விப்படுகின்ற மற்றவர்களின் பரிதாபகர நிலையைக் கண்டு அவ்வப்பொழுது தன்னை தேற்றி வந்தவளுக்கு இச்சம்பவம் மீண்டும் ஒரு பெரிய இடியாய் இறங்கிவிட்டது. அந்த வார இறுதியில் ரிச்சர்டின் பிறந்த நாள் வந்தது. அண்ணன் தங்கை இருவருக்குமே எங்காவது வெளியிடங்களுக்கு சென்று ஒன்றாக சேர்ந்து கொண்டாட ஆசைதான். என்றாலும் தங்கள் சூழ்நிலை கருதி ஒருவர் மற்றவரை சங்கடப்படுத்தக் கூடாது என தங்களுக்குள்ளே அனைத்தையும் புதைத்துக் கொண்டு உள்ளூரில் இருந்தால் நேரில் சந்தித்து ஓர் வாழ்த்து, சிறு பரிசு என்றும், விடுமுறை என்றால் கூடுதலாக அவளுடன் இணைந்து ஆசிரமத்தில் மற்ற சிறார்களோடு விருந்துணவு என்றும் பொழுது கழியும். அதுவும் ரிச்சர்ட் வெளிநாட்டில் இருந்தால் கேட்கவே வேண்டாம். வெறும் வீடியோ சாட்டிங் வாழ்த்தோடு அது முடிந்துவிடும். இந்த வருடம் ஞாயிறன்று அவன் பிறந்த நாள் வந்ததால் ஆசிரமத்திற்கு வர சொல்லி ரிச்சர்டிடம் காலையிலேயே அழைப்பு விடுத்தாள் அருந்ததி. கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக நடந்திருந்த சம்பவத்தால் பெரிதும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த ரிச்சர்டிற்கு அதில் சற்றும் விருப்பமில்லை. ஆகவே தனக்கு வேறு வேலை இருப்பதாகவும் நீயும் அங்கே இங்கே என வெளியே சுற்றாமல் ஒழுங்காக விடுதியிலேயே தங்கி இரு என்று அவளுக்கு கண்டிப்புடன் உத்தரவிட்டான். ஆனால் அருந்ததிக்கோ அது குற்ற உணர்வாக இருந்தது. தனக்காக தன் வாழ்க்கையை தொலைத்து இத்தனை தூரம் தன்னுடைய பாரத்தை சுமக்கும் அவனின் மன மாறுதலுக்காக என்றேனும் அலுவலகம் வீடு என்றிருப்பதை மாற்றி சிறுவர்கள் உள்ள கலகலப்பான இடத்திற்கு அவன் வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான் என்று எண்ணினாள் அவள். அதையே அவனிடம் சற்று மாற்றி கூறினாள் அருந்ததி. இல்லனா, கொஞ்சம் மனசே சரியில்லை, இங்கே அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரி இருக்கு, அதான் ஆசிரமம் போனா ரிலாக்ஸாவும் இருக்கும், உங்களையும் நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க என்றாள் மெதுவாக.
அது போதாத அவனுக்கு? இல்ல இரு, சரி ஒண்ணு செய்யலாம். நான் காலையில வேற ஒரு மீட்டிங்க கமிட் பண்ணிட்டேன். சோ அநேகமா சாயங்காலம் 4 மணிக்கு மேலதான் என்னால அங்க வர முடியும். உனக்கு வேணும்னா காலையில கார் அனுப்புறேன், நீ அதுல ஆசிரமம் போயிடு, நான் சாயங்காலம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று அவசரமாக திட்டமிட்டான். மெல்ல இதழ்களில் முறுவல் பூக்க, ஓகே அண்ணா, தேங்க்ஸ், நான் ரெடியா இருக்கேன் என்று உற்சாகமாக போனை வைத்தாள் அருந்ததி. ரிச்சர்ட் மாலை வருவதாக சொல்லி இருந்ததால் இரவு உணவிற்கு தேவையான ஏற்பாடுகளை ஆசிரம நிர்வாகியுடன் கலந்து ஆலோசித்து தயார் செய்தவள் அந்த வேலை முடிந்ததும் தன் உதவி தேவைப்படும் இடமான கருத்தாய்வு கலந்துரையாடலில் சிறார்களுடன் இறங்கினாள். அவர்களின் கல்வி தேவை முதற்கொண்டு உடல் ஆரோக்கியம் பேணுதல் மற்றும் எதிர்கால வாழ்வினை குறித்த சில பாதுகாப்பு ஆலோசனைகளையும் வழங்கி தன்னுடன் அவர்களை இயல்பாக கலந்துரையாட வைத்து சமூக விழிப்புணர்வை உண்டாக்கியவள் உணவு நேரம் வரவும் அவர்களை உணவறைக்கு அனுப்பி வைத்துவிட்டு இவள் மெதுவாக பின்னால் யோசனையுடன் நடந்து வந்து கொண்டிருந்தாள். ஹாய், வாட் சர்ப்ரைஸ்! நீங்க எங்க? ஓ, ஹெல்த் இப்ப பரவாயில்லையா? எப்படி இருக்க என்று தன் எதிரி திடீரென்று பிரசன்னமாகி பெரும் துள்ளலுடன் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பும் புதிய இளைஞனை கண்டு திடுக்கிட்டு விழித்தாள் அருந்ததி. பொதுவாக அந்நிய மனிதர்களிடம் சற்று ஒதுங்கியே சென்று பழகப்பட்டிருந்தவள் அவனுக்கு என்ன பதிலளிப்பது என்று புரியாமல் முதலில் தடுமாறினாள். மேலும் அவனை அவளுக்கு யாரென்றும் தெரியாததால் நின்று பேசுவதற்கும் கொஞ்சம் அச்சமாக இருந்தது. புதிதாக முளைத்திருக்கும் பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட எவனாவது இருக்குமோ என்கிற மிரட்சி வேறு அந்நேரத்திற்கு சரியாக தோன்ற வேகமாக அவனை கத்தரித்து விலகி செல்ல ஆரம்பித்தாள் நாயகி. புருவங்களை சுருக்கியவன் அவளை பார்த்து, ஹலோ, இதான் உங்க வீட்டுல இல்லனா உங்க ஊர்ல சொல்லி கொடுத்திருக்க நல்ல பழக்கமா? அதாவது உதவி செஞ்சவன வழியில பார்த்தா நன்றி சொல்றதுன்னு நின்னு பதிலளிக்காமல் கூட உதாசீனப்படுத்திட்டு போகணுன்றது என்று உரக்க கேள்வி எழுப்பவும் அருந்ததி சடன் பிரேக்கிட்டு நின்று மின்னலிடம் விரைவாய் அவனிடம் திரும்பி விழிகளை விரித்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.